வெல்கம் டு மகாலட்சுமி விளாக் சேனல். வாங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க அப்படியே விளாகுக்குள்ளே போகலாம். செவ்வாய்க்கிழமை காலையில் துளசி மாடத்தை சென்டரில் வச்சுட்டு, சரி இன்றைக்கி துளசி மாடத்துக்கு தீபம் ஏற்றணும் அப்படின்னு எனக்கு தோணிடுச்சுப்பா. அதனால் எப்பவுமே நான் தீபம் ஏற்றுவேன், விநாயகரை பக்கம் சேர்த்து ஏற்றுவேன். இன்றைக்கி துளசி மாடத்தை சென்டரில் வச்சுருக்கேன். வச்சுட்டு ஒரு அழகான புள்ளிக்கோலம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு புள்ளிக்கோலம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த 5 புள்ளியை தவிர வேறு எந்த கோலமும் தெரியாது. ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பழகிட்டு இருக்கேன். புள்ளிக்கோலம் போட்டு பழகணும் அப்படின்னு ட்ரைனிங் எடுத்துகிட்டு தான் இருக்கேன். ஒரு நாளைக்கு ஒரு நல்ல பெரிய கோலமாக போட்டு புள்ளிக்கோலம் போட்டு அதில் சென்டரில் ஒரு அழகான தீபம் வச்சு அப்படியே பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு நாள் நான் கண்டிப்பாக பெரிய கோலம் பழகிட்டு பெரிய புள்ளிக்கோலம் போட்டு நம்ம சேனலில் கண்டிப்பாக நான் ஒரு நாள் வீடியோ தருவேன். அப்புறம் அப்படியே ஒரு அழகான ஒரு 5 புள்ளியில் 5 புள்ளி நேர் புள்ளி 1 வரைக்கும் இந்த கோலம் எல்லாருக்குமே தெரிஞ்ச கோலம் தான் இந்த கோலம். அப்புறம் அப்படியே ஒரு குட்டி கோலம் தான், அதை நம்ம பெருசாக வரைஞ்சிக்கிறது தான். அந்த மாதிரி வரைஞ்சி விட்டேன். ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறக்கு. பாருங்கள், 1000 தான், எத்தனை தான் கலர் கலராக விதவிதமாக ரகரகமாக பூக்கோலம் போட்டாலும் இந்த புள்ளி கோலத்துக்கு ஈடே ஆகாதுப்பா. ஏன்னா நான் ஒரு புள்ளிக்கோலத்தோட ஃபேனு. அதனால் எனக்கு புள்ளிக்கோலம் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் நிலைவாசலுக்கு ஒரு குட்டி கோலத்தை போட்டு விட்டாச்சு. சரி, இன்றைக்கி படியில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கோலம், ஒரு பூ மாதிரி அப்படி போடலான்னு சொல்லி நெளிவு மாதிரி போட்டேன். அது ஒரு நெளிவு மாதிரி ஒரு கோலம் ஆயிடுச்சு. சரி, இது ஒரு டிசைன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பாருங்கப்பா, நெளிவு மாதிரி சரி ஏதாவது ஒரு டிசைன் வரையலாம் அப்படிங்கும் போது இப்படி ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல, இருக்கட்டும் சரின்ட்டு 3வது படியில் அப்படியே தாமரை கிடையாது, ஆனால் ஒரு பூ அழகாக ஒரு பூ மாதிரி சரிங்களா, அந்த பூ மாதிரி வரைய ஆரம்பிச்சாச்சு சரிங்களா. அப்புறம் வாங்க அப்படியே வாசலில் போய் கோலம் போடலாம். கொஞ்சம் தண்ணியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் காயலை. ஏன்னா மழை சாரல் எங்கள் ஊரில் மழை சாரல் 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா சவர் மாதிரி அப்படியே மழை பெஞ்சிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனால் மழை பெய்கிற மாதிரி நம்ம பார்க்கும்போது தெரியாது, ஆனால் நம்ம போனோம்னா நனைஞ்சிருவோம், அந்த மாதிரி மழை பெய்யுது. அப்புறம் நான் வாசல் தொளிச்சாலும் காயலை வாசல். சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு அப்படியே லைட்டாக கொஞ்சம் ஈரமாக இருக்குது பாருங்களேன், பார்த்தாலே தெரியும். பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒரு புள்ளி கோலம் தான் போட போகிறேன். எத்தனை புள்ளினா 7 புள்ளி நேர் புள்ளி 1 வரைக்கும். இந்த கோலம் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், போடுறதுக்கு ஈஸி. இதை குட்டியாகவும் போடலாம் நம்ம நினச்சா. புள்ளிக்கோலத்துக்கு நம்ம புள்ளியை மட்டும் அகலமானா எப்படின்னா கேப் விட்டு அப்படி வச்சோம்னா கொஞ்சம் நல்லா பெரிய கோலமாக பிரம்மாண்டமாக தெரியும். அந்த மாதிரி வெறும் 7 புள்ளி கோலத்தை நான் எவ்வளோ பெருசாக வரைஞ்சிட்ருக்கேன் பாருங்க. ஆனால் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த புள்ளிக்கோலம் வரையும் போதும் சரி, ஓ நமக்கும் ஒரு புள்ளிக்கோலம் போட தெரியுது அப்படிங்கிற ஒரு கெத்து இருக்கும். கெத்துனா, ஓ இந்த புள்ளியெல்லாம் நம்ம கரெக்டாக ஜாயின் பண்ணிட்டோம்ல, அப்போ நம்மளும் புள்ளிக்கோலம் நமக்கும் போட தெரியுதுல்ல அப்படிங்கிற ஒரு கெத்து இருக்கும் எனக்கு. அது 7 புள்ளி 7 கோலத்துக்கே இவ்வளோ கெத்துனா, நான்லாம் ஒரு 30 புள்ளி 20 புள்ளி பழகிட்டேன்னா என்ன திமிரு பண்ணுவேன்னு பார்த்துக்கோங்க. அதனால தான் எனக்கு புள்ளிக்கோலமே வர்றதே இல்லை. ஆனால் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன்ப்பா. ஆனால் ஒவ்வொரு அக்காங்களை பார்த்துருக்கீங்களா, அவ்வளோ அழகாக போடுவாங்க புள்ளிக்கோலம். புள்ளிக்கோலம் வாசல் பார்க்கும்போது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மங்களகரமான ஒரு லுக்கு தரும் வாசலுக்கே. அதுக்கும் இந்த மாதிரி சைடில் பார்ட்ரு போட்டோன்னா இன்னும் அழகாக இருக்கும் புள்ளிக்கோலம். அந்த மாதிரி சரி இன்றைக்கி சைடில் பார்ட்ரு போட்டுடலாம், ரொம்ப அழகாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு கலர் கோலப்பொடியே இல்லைப்பா, எல்லாமே காலி ஆயிடுச்சு. வாங்கணும் கலர் கோலப்பொடி, வாங்கி தான் கலர் கோலமாக போடலான் இருக்கேன். கோலப்பொடி கடைக்கே போகவே இல்லை. இன்றைக்கி சிம்பிளான இந்த கோலம் தான் போட்டிருந்தேன் சரிங்களா. அப்புறம் பூ இல்லைன்னு சொல்லிவிட்டு நான் பூ போய் பக்கத்து கம்பெனிக்கு போகாமல் இருந்தேன். எங்கள் வீட்டுக்காரே பிடுங்கிட்டு வந்துட்டாரு பாருங்களேன். இப்படி தான் நம்ம பழக்கி விடணும். நம்ம ஒரு வேலையை நம்ம ரெகுலராக செஞ்சிட்டே இருந்தோம்னா அது நம்ம கூட இருக்கிறவங்களும் அதுக்கே பழகிடுறாங்க. அவங்களே ஒரு 3 பூ பறிச்சுட்டு இந்த மகான்னு சொல்லி நான் கோலம் போட்டுட்டு இருக்கும்போது கொடுத்தாங்க. அப்புறம் நிலைவாசலில் கண்டிப்பாக பூ வைங்க, நான் ரொம்ப நல்லது. நிலைவாசலில் குலதெய்வம் பிடிமண் கட்டி வச்சுருக்கேன். அதனால் நிலைவாசலில் பூக்கள் வைக்கிறது, தீபம் ஏற்றுறது ரொம்ப ஒரு நல்ல வைப்ரேஷனாக இருக்கும். அப்புறம் இன்றைக்கி ஒரு 3 செம்பருத்தி பூ பக்கத்து கம்பெனியில் இருந்தது, அதை எடுத்துகிட்டு ஒரு செம்பருத்தி பூ துளசி மாடத்துக்கு, ஒரு செம்பருத்தி பூ விநாயகரப்பாக்கு, ஒரு செம்பருத்தி பூ நிலைவாசலுக்கு வச்சாச்சு சரிங்களா. ஒரு அழகான குட்டி பூஜை பண்ணியாச்சு, நிலைவாசல் பூஜை. வாங்க அப்படியே வீட்டுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நம்ம என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா, கோல நோட்டெல்லாம் எடுத்துட்டேன்ப்பா. சரி
இந்த பிள்ளை கோல நோட்டெல்லாம் வச்சுருக்கு, இந்த பிள்ளை பிரம்மாண்டமாக கோலம் போடுதுன்னு நினைக்காதீங்க. அப்படி தானே நான் இந்த கோலம் நினச்சி நான் எடுத்தேன். அப்புறம் யோசித்தேன், சரி இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்றைக்கி நம்ம வந்து வேல் பூஜை பண்ண போகிறோம் சரிங்களா. மாதத்தில் ஒரு வாட்டியாவது நான் வந்து வேலை வச்சு பூஜை பண்ணுவேன். அந்தந்த தெய்வங்களை வந்து நான் வந்து எனக்கு இந்த மாதிரி இப்போ செவ்வாய்க்கிழமை வேல் பூஜை, வெள்ளிக்கிழமை லட்சுமி அம்மன் பூஜை, திங்கக்கிழமை விநாயகர் பூஜை, இந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பூஜை. இப்போ வியாழக்கிழமை வந்து குபேரர் எடுத்து வச்சு குபேரர் பூஜை, அந்த மாதிரி பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சரிங்களா. அதனால தான் நீங்கள் போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க, இந்த இடம் வந்து நம்ம வந்து பூஜை பண்ணுறதுக்கு தானே இந்த இடத்த வந்து நம்ம செட்டப் பண்ணி வச்சுருக்கோம். அதில் வந்து அந்த மனை இருக்குல்ல, அந்த மனை கோபுரம் வச்சுருப்பேன், போன வீடியோவில் பாருங்கள். அந்த கோபுரத்தில் வச்சுருந்த மனையில் வந்து பெயிண்ட் அடிக்காமல் இருந்துச்சு. நான் வந்து அந்த கோபுரம் இருந்த மனையிலையும் சரி அழகாக பிளாக் கலர் பெயிண்ட் அடித்து அரிசி மாவால் கோலம் போட்டுட்ருக்கேன் சரிங்களா. கேமரா தூரமாக இருக்கனால உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரியலன்னு நினைக்கிறேன், லைட்டாக தான் தெரியுது. நீங்கள் வேணால் வீடியோவை ஜூம் பண்ணி பாருங்கள். வீடியோ ஜூம் பண்ணிங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லி கோலம் போடுறது கொஞ்சம் கிளியராக தெரியும். அந்த மனையிலையும் அழகான ஒரு கோலம் வரைஞ்சி வச்சாச்சு. அப்படி வச்சுட்டு அப்புறம் வந்து இந்த பிளாக் கலர் வந்து மனை இருக்கல்ல, பிளாக் கலரு மரக்கட்டைன்னு சொல்லலாம், மனைன்னு சொல்லலாம். அந்த இதில் வந்து பெயிண்ட் கொஞ்சம் அங்கங்கே போயிருந்துச்சு. இப்போ இன்றைக்கி வந்து என்னோடய வேலை, ஃபஸ்ட்டு வேலை என்ன பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடித்தேன்ப்பா. பிளாக் கலர் பெயிண்ட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா கிளியராக அடிச்சுட்டு அப்புறம் வந்து ஸ்டார் போட ஆரம்பிச்சிட்டேன் சரிங்களா. நம்ம இன்றைக்கி வந்து வேல் பூஜை தான் பண்ண போகிறோம், அதனால் ஒரு ஸ்டார் அழகாக வரைஞ்சாச்சு சரிங்களா. பூஜைக்கு ரெடி ஆகிட்டுருக்கேன், கோலம் போட்டுட்ருக்கேன், அவ்வளோதாங்க சரிங்களா. அப்படியே ஸ்டார் வரைஞ்சிட்டு அப்படியே மேலே வந்து ஒரு குட்டியாக அந்த ஸ்டாரையே வந்து கொஞ்சம் பெரிய கோலமாக வரைஞ்சிட்ருக்கேன். இந்த நான் கோலம் வரையும் போது கேமரா வந்து கதவுக்கு பின்னாடி தான் இருந்துச்சு. கொஞ்சம் வந்து கொஞ்சம் ஃபுல்லாக வந்து கவர் ஆகலை போல், நான் வந்து கவனிக்கவே இல்லை. அப்புறம் வந்து நான் அப்படியே கோலம் போட்டுட்ருக்கேன். அப்புறம் நான் வீடியோ எடுத்ததுக்கு அப்புறம் தான் பார்க்குறேன் கோலம் போடுறது சரியாகவே கவர் ஆகலை இந்த கேமராவில். நான் கோலம் போடுறதுலாம் தெரியுது, ஜூமில் உங்களுக்கு தெரியல, அதுக்கு சொல்கிறேன். அப்புறம் வந்து ஒரு அழகான ஒரு ஸ்டார் கோலம் போட்டாச்சு. அப்புறம் நமக்கு பிடிச்ச நெளிவு தானே நம்ம போடுவோம். இன்றைக்கி வந்து நெளிவு போடாமல் இந்த எப்படி சொல்கிறது, இந்த கோபுரம் மாதிரி இப்படி நெளிவை விட இன்னொரு டிசைன்ப்பா, அது எப்படி சொல்கிறது, சமோசா இருக்குல்ல, சமோசா டைப்பில் இப்படி வரைவோம்ல, அந்த மாதிரி வரைஞ்சி விட்டேன் இந்த வாட்டி சரிங்களா. இன்றைக்கி சரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும், ஒவ்வொரு பூஜைக்கு ஒவ்வொரு மாதிரி மாடலாக கோலம் போடலான்னு சொல்லி முடிவோடு இருக்கேன். அந்த மாதிரி பார்டர் வரையலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் பார்டர் இன்றைக்கி வரைஞ்சிருந்தேன். அரிசி மாவில் கோலம் போடும் போது அப்படி தான் இருக்கும். கோலம் போட்டது முடித்ததுக்கப்புறம் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது அவ்வளோ பிரைட்டாக இருக்கும் சரிங்களா. எப்படி சொல்கிறது, அப்படியே இந்த கோலத்தை பார்க்கும்போது வெள்ளேன்னு அவ்வளோ அழகாக இருக்கும் சரிங்களா. நம்ம வரையும் போது வந்து தண்ணியாக தானே இருக்கும், அது காஞ்சதுக்கப்புறம் தான் அரிசி மாவு கோலம் சூப்பராக இருக்கும். அப்படியே கோலத்தை பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்கும். இந்த மாதிரி பார்டர் வரைஞ்சிட்ருக்கேன். கொஞ்சம் வந்து அரிசி மாவில் கொஞ்சம் கட்டியாக இருக்குது, கொஞ்சம் போய் தண்ணி ஊற்றணும், எஞ்சி போக சோம்பேறி, அதனால சரி இருக்கட்டும்னு சொல்லி அதையே அட்ஜஸ்ட் பண்ணி வரைஞ்சிட்ருக்கேன். பாருங்களேன் எப்படி ஒரு சோம்பேறியாக இருக்கிறேன்னு. செய்வேன்ப்பா, சுறுசுறுப்பாக எல்லா வேலையுமே செய்வேன். இந்த தண்ணி இந்த அரிசி மாவில் ஊற்றிட்டு வர்றதுக்கு ஒரு சோம்பேறி. அப்புறம் சரி கீழேயும் கோலம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்ம தான் வச்சுருக்கோம்ல பாக்ஸு, அந்த பாக்ஸில் ஏதாவது வரையலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார் தான் வரைஞ்சேன். அது வந்து சரியாகவே தெரியலப்பா. அதான் வந்து அரிசி மாவு வந்து அந்த தண்ணீர் வந்து ரொம்ப தண்ணி ஆயிடுச்சு, கொஞ்சம் வந்து கட்டியாக இருந்தால் கொஞ்சம் நல்லா வரும். அப்புறம் பரவாயில்ல இருக்கட்டும் அப்படி சொல்லிட்டு அப்படியே ஒரு ஸ்டாரை வரைஞ்சி விட்ருவோம் அப்படி சொல்லி ஸ்டார் வரைஞ்சாச்சு சரிங்களா. ஸ்டார் தான் வரைஞ்சிட்ருக்கேன். ஸ்டார் அழகாக வரைஞ்சாச்சு, நடுவில் ஒரு புள்ளி வச்சாச்சு சரிங்களா. சிம்பிளான கோலம் தான். அப்போ அவங்க அதுக்கும் வந்து அந்த பாக்ஸுக்கும் வந்து ஏதாவது பார்டர் போடலான்னு சொல்லிட்டு கோடு போட்டுவிட்டேன். கிராஸாக நம்ம கோடு போடுவோம்ல, அந்த மாதிரி கிராஸாக கோடு மட்டும்தான் போட்டுவிட்டேன் சரிங்களா. அப்புறம் வந்து அப்படியே வந்து
தண்ணீர் எடுக்க போயிட்டேன். தண்ணீர் எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து தண்ணி தெளித்து நம்ம வந்து கோலம் போட போகிறோம். சரிங்களா, கோலம் போட்டுடலாம். நான் வந்து கீழே வந்து அரிசி மாவில் கோலம் போடலை. நான் வந்து கோலப்பொடியில் வந்து அச்சு இருக்குல்ல, நான் வந்து வாங்கி வச்சுருக்கேன். ஸ்டார் மாதிரி ஓம் சரவண பவன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாரோட அந்த அச்சை வச்சு ஒரு அழகான ஒரு கோலம் போட்டு நம்ம கோலத்தில் தீபம் வச்சு இன்றைக்கி ஒரு குட்டி பூஜை பண்ண போகிறோம். சரிங்களா வந்துட்டு சரி, இன்றைக்கி வந்து எனக்கு வந்து கோலப்பொடி வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன்ப்பா. அதில் அரிசி மாவு கலந்து அவ்வளோ பிரைட்டாக இருக்குது கோலப்பொடி. அரிசி மாவு கலந்தாலே வந்து கோலம் வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. அந்த தரைக்கும் அந்த கோலத்துக்கும் ரொம்ப அழகாக இருந்தது. அப்புறம் வந்து அப்படியே வந்து சரின்னு சொல்லிட்டு வேல் வரைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, பழனி ஆண்டவருக்கு அரோகரா. வேலை பார்க்கும் எனக்கு ஒரு மகிழ்ச்சி. வேலு பக்கத்தில் ஸ்டாரு சரவண பவ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு முருகர் கோயில் மாதிரி இருந்தாங்க. நீங்கள் வந்து கடைசியாக வீடியோ பாருங்கள், எவ்வளோ அழகாக இருப்பாங்க. இந்த இடம் வந்து அவ்வளோ ஒரு குட்டி கோயில் மாதிரி, முருகர் கோயில் மாதிரியே நேற்று இருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறக்கு. அப்புறம் வந்து கலர் கோலப்பொடி இருந்தால் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் கலர்லாம் கொடுத்து நான் பண்ணியிருப்பேன். கலர் கோலப்பொடி வீட்டில் இல்லவே இல்லைப்பா. அதனால் சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு மஞ்சள் குங்குமம் எடுத்துகிட்டு வந்து வேலுக்கு நடுவில் வச்சு விட்டேன். சரிங்களா, அப்புறம் யோசித்தேன், சரி வேலில் என்னமோ ஒன்று குறையுதே அப்படி சொல்லி யோசித்தேன். அப்புறம் வந்து அச்சு இருக்குல்ல, ஓம் அச்சு மட்டும் என்கிட்ட இருக்குது. சரிங்களா, ஓம் அச்சு மட்டும் எடுத்துகிட்டு வந்து நடுவில் சென்டரில் வச்சிடலாமான்னு சொல்லி யோசித்தேன். அப்புறம் வந்து சரி, அப்புறம் வந்து ஓம் அச்சு எடுத்துகிட்டு வந்தேன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, எடுத்துகிட்டு வந்துட்டு ஓம் அச்சு வந்து வேல் இருக்காங்கல்ல, வேலுக்கு நடுவில் அந்த நான் 3 பட்டை போட்டு வச்சுருக்கேன்ல, அந்த இடத்துல வந்து ஓம் அச்சை வந்து அழகாக வந்து அப்படியே அந்த பட்டை மேலேயே அந்த ஓம் சொல்லி குட்டி அச்சு வச்சுருக்கேன். அந்த அச்சு வச்சு கோலம் போடுவோம். அவ்வளோ அழகாக இருந்தாங்க வேலு, நீங்கள் பாருங்கள். அப்புறம் வந்து அப்படியே கேமரா வந்து கொஞ்சம் இதாகிடுச்சு. எங்கள் வீட்டுக்கார் வந்துட்டார். எங்கள் கதைக்கு பின்னாடி தான் கேமரா செட் பண்ணிவிட்டு, வாசலுக்கு நேராக தானே நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோம் பூஜை பண்ணுறக்கு. கதைக்கு பின்னாடி தான் கேமரா செட் பண்ணி வச்சுருந்தேன். எங்கள் வீட்டுக்கார் வரவும் கேமரா கொஞ்சம் நகண்டுற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் திரும்பி எங்கள் வீட்டுக்கார்ட்டே சொன்னேன், நான் கோலம் போடுறது தெரியுதான்னு கேட்டேன். தெரியுது அப்படின்னு மாடியாடினாங்க. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு நானும் சரி தெரியும் போல் அப்படி சொல்லிட்டு நானும் ஃபுல்லாக கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு வீடியோவை போய் எடுத்து பார்த்தா தான் தெரியுது, என் மண்டையும் என் கொண்டையும் அந்த கிளிப்பும் தான் தெரியுது. என்னங்க பண்ணுறது, கோலம் போடுறதே தெரிய மாட்டேங்குது. அப்புறம் கேமரா அப்படி இருந்திருக்கு. நான் ஃபஸ்ட்டு வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் எங்கள் வீட்டுக்கார் இப்படி நகட்டினார்ல, அதில் வந்து கேமரா இப்படி ஆயிடுச்சு. அதனால் நல்லதே நடக்கும்னு எழுதுறதெல்லாம் வந்து தெரியவே இல்லை கேமராவில். பாருங்கள், கோலம் போட்டதுக்கப்புறம் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் என் தலை தான் ரொம்ப தெரிஞ்சிச்சு போல். அப்புறம் பாருங்கள் கோலம் போட்டாச்சு, அழகாக இருக்குல்ல இந்த இடம் பார்க்குறக்கு. வாங்க ஒரு குட்டி பூஜை பண்ணிடலாம் சொல்லிட்டு நான் போய் குளிச்சுட்டு வந்துட்டு அழகாக வந்து இன்றைக்கி குட்டி பூஜை பண்ண போகிறோம். சரிங்களா, சிம்பிளான பூஜை தான். சரிங்களா, பிரசாதமாக வந்து பொட்டுக்கடலையும் வந்து பனங்கள் கண்டும் வைக்க போகிறேன். குட்டி பானையில் கொஞ்சம் தண்ணீர். சரிங்களா, அப்புறம் நம்ம கம்பெனி பக்கத்தில் இருக்க பூக்களை பறிச்சுட்டு வந்து குட்டியோண்டு பூஜை. சரிங்களா, நான் வந்து எப்பவுமே இப்படி தான்ப்பா, ஏதாவது ஒரு சிம்பிளான ஒரு பூஜையாவது ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருப்பேன் வீட்டுக்குள்ளே. அதுதான் வந்து எனக்கு வந்து மனசுக்கு ஒரு ரிலாக்ஸாக இருக்கும். கவலையெல்லாம் மறந்து, எப்படி சொல்கிறது, நம்ம கூட நம்ம கும்பிட்ற சாமி இருக்கிறாங்க அப்படிங்கிற தைரியம் வந்து நமக்கு வந்து வாழ்க்கையில் வந்து நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. அப்படி அந்த ஒரு ஆள் தான் வந்து நம்ம எந்த தெய்வங்களாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கும்பிட்ற வந்து தெய்வங்கள் தான் நமக்கு வந்து ஒரு தைரியம், நம்பிக்கை, வழிகாட்டி, ஒரு நண்பன், எல்லாமே வந்து நம்ம கும்பிட்ற சாமி தான். அது எந்த சாமியோ எந்த கடவுளாக இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் வந்து நம்ம மனசார கும்பிட்டு நாங்கள் இங்கே போகிறோம் முருகா, நீங்கள் பின்னாடி வாங்க முருகான்னு சொன்ன உடனே குடுன்னு நம்ம கையெடுத்து கும்பிட்ற தெய்வம் தான் வந்து நமக்கு முதல்ல வந்து உதவாங்களே தவிர மனுஷங்க வருவாங்க. இருந்தாலும் எனக்கு வந்து கடவுள் நம்பிக்கை ரொம்ப நிறையா இருக்குது. அதனால் வந்து எந்த தெய்வமாக இருந்தாலும் நம்ம நம்பிக்கையோடு வந்து சாமி கும்பிடணும். அப்புறம் வந்து
கும்பிட்டு அப்புறம் வேலுக்கு தான் நான் அபிஷேகம் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்து தான் வச்சுருக்கேன். சரிங்க, அபிஷேகம் தண்ணீரில் பண்ணலாம், மஞ்சளில் பண்ணலாம், குங்குமத்தில் பண்ணலாம், தின்னாரில் பண்ணலாம். நமக்கு என்ன முடியுதோ அதில் நம்ம பண்ணிக்கலாம். சரிங்களா, சந்தன குங்குமம் வச்சுக்கலாம். சரிங்களா, அப்படியே சந்தன குங்குமம் வச்சுட்டு குட்டி பூஜையை நம்ம ஆரம்பிக்கலாம். சரிங்களா, ஃபஸ்ட்டு வேலை எடுத்து வச்சுக்கிறேன். சரிங்களா, வாழ்க்கையில் நம்ம எப்படி சொல்கிறது, தெய்வ நம்பிக்கை கண்டிப்பாக இருக்கணும். சரிங்களா, நம்பிக்கை நம்ம நம்பிக்கை நிறையா வச்சு நம்ம சாமி கும்பிடும்போது அதனோட பலன்கள் நமக்கு நிறையா கிடைக்கும். எனக்கு நிறைய கிடச்சிருக்கு. நான் ஒரு 4-5 வருஷமாக தான் நான் நல்லா சாமி கும்பிட்றேன். அதுக்கு முன்னாடிலாம் நான் ஒரு சீரியஸாகவே இருக்க மாட்டேன். ஒரு சின்ன பிள்ளை மாதிரி, சாமி அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பேன். அதுக்கப்புறம் எப்போ நான் நல்லா அதுக்கப்புறம் எங்கள் பாட்டி சொல்லுவாங்க, நீ தினமுமே வீடை கூட்டணும், துடைக்கணும், இப்படி சாமி கும்பிடணும், அந்தந்த நாள் அந்தந்த தெய்வங்களை கும்பிடு, நல்லதே நடக்கும் அப்படின்னு எங்கள் வீட்டுக்கு வர்றப்பெல்லாம் ஏதாவது ஒன்று சொல்லி கொடுத்துட்டு போவாங்க. அதையே நான் அப்படியே ஃபாலோ பண்ணி அப்படியே எனக்கும் அந்த ஆன்மீகம் எப்படி சொல்கிறது, அந்த பக்தி, அந்த பூஜை பண்ணுறது, அதெல்லாம் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்படியே எப்படி சொல்கிறது, இப்போன்னு இல்லை, எனக்கு எப்போயுமே தீப ஒளி ரொம்ப பிடிக்கும். தீப ஒளி ஒரு மனசுக்கு நிஜமாகவே சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன், ஒரு அமைதியை தரும். அந்த தீப ஒளி பார்க்கும் போதே மனசு ஒரு அமைதியாக, ஒரு தீபம், ஒரு பத்தி, ஒரு சூடம் இருந்தால் போதும், நம்ம மனசு அவ்வளோ ஒரு அமைதியாக இருக்கும். நான் ஒரு குட்டி பாடல், எனக்கு பிடிச்ச பாடல் பாடுறேன். அழகான பழனி மலையாண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் மேலவா, வள்ளிமயில் நாதனே வாவடி வேலனே, வள்ளிமயில் நாதனே வாவடி வேலனே, வரவேண்டும் மயில் மீது முருகையனே, முருகா 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 முருகா, அழகான பழனி மலையாண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் மேலவா, வள்ளிமயில் நாதனே வாவடி வேலனே, வள்ளிமயில் நாதனே வாவடி வேலனே, வெள்ளை திருநீரும் வெற்றி வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுமே, வெள்ளி மயில் ஏறி வேலன் வருவதை நெஞ்சம் காணுமே, வெள்ளை திருநீரும் வெற்றி வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுமே, வெள்ளி மயில் ஏறி வேலன் வருவதை நெஞ்சம் காணுமே, எனையாளும் ஆண்டவனே எழில் வேலவா, எனையாளும் ஆண்டவனே எழில் வேலவா, முருகா முருகா முருகா, அழகான பழனி மலையாண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் மேலவா, நல்லதெல்லாம் என்னை நாடி பெருக நல்லருள் செய்வாய், தீயதெல்லாம் என்னை தீர்ந்து கழித்திட திருவருள் புரிவாய், நல்லதெல்லாம் என்னை நாடி பெருக நல்லருள் செய்வாய், தீயதெல்லாம் என்னை தீர்ந்து கருதிட திருவருள் புரிவாய், உனையின்றி வேறு இல்லை தெய்வம் கந்தையா, உனையின்றி வேற்றிதில்லை தெய்வம் கந்தையா, உலகாலும் ஆண்டவனே நீதான் ஐயா, முருகா 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 முருகா, அழகான பழனி மலையாண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் மேலவா, வள்ளிமயில் நாதனே வாவடி வேலனே, வள்ளிமயில் நாதனே வாவடி வேலனே, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, பழனி ஆண்டவருக்கு அரோகரா, திருப்பரங்குன்றம் முருகருக்கு அரோகரா,
திருத்தணி முருகருக்கு அரோகரா, திருச்செந்தூர் முருகருக்கு அரோகரா, சுவாமிமலை முருகருக்கு அரோகரா, மருதமலை ஆண்டவருக்கு அரோகரா. அரகுரா அரகுரா அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வீரவேல் முருகனுக்கு அரோகரா. அரகுரா அரகுரா அரோகரா. அரகுரா அரகுரா அரோகரா. இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வந்து வீட்டுக்குள்ளேயும் வீடியோவில் மட்டும் பாட மாட்டேன். வீட்டுக்குள்ளேயே நான் வந்து எந்த தெய்வத்துக்கு சாமி கும்பிட்றோமோ அந்த தெய்வத்துக்கு வந்து பாட்டு பாடிட்டே தான் வந்து சாமி கும்பிடுவேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி. அப்புறம் வந்து அச்சதை வந்து கண்டிப்பாக தெய்வங்களுக்கு போடுங்க, ரொம்ப சந்தோஷப்படுவாங்களாமா. எல்லா தெய்வத்துக்குமே வந்து அச்சதை வந்து போட்டு விடுறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க எங்கள் பாட்டி. அதனால் வந்து நான் எப்போயுமே பூஜை பண்ணேன்னா அச்சதை வந்து தெய்வங்களுக்கு வந்து போட்டு விடுவேன். அப்புறம் வந்து அதுவும் இந்த நம்ம வந்து லட்சுமி அம்மன்லாம் வந்து பூஜை பண்ணிவிட்டு வெள்ளிக்கிழமெலாம் பூஜை பண்ணிவிட்டு அச்சதை போடும்போது அவங்க முகம் அவ்வளோ ஒரு அழகாக ஒரு சிரித்த முகமாக மாறிடுவாங்க. நான் ஒரு நாள் வந்து வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து காட்டுறேன். அச்சதை போடும்போது அவங்க முகம் எப்படி இருக்குது, அச்சதைக்கு முன்னாடி எப்படி இருக்குதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி பச்சரிசியை வந்து நல்லா கழுவிட்டு நல்லா மஞ்சளில் நல்லா நனைச்சிட்டு வெயிலில் காய வச்சு ஒரு டப்பா நிறையா போட்டு வச்சுக்கிறேன். சரிங்களா? இந்த மாதிரி பூஜை பண்ணும்போது வந்து தெய்வங்களுக்கு போடுறது, அப்புறம் இந்த மாதிரி வந்து அச்சதை போடுறது ரொம்ப நல்ல விசேஷமான ஒரு குட்டி வந்து ஒரு பூஜையும் நம்ம வந்து இன்றைக்கி நல்லபடியாக வந்து பூஜை பண்ணியாச்சு. எல்லோருக்கும் வேல் தரிசனம் என்று. சரிங்களா? நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்கப்பா. அப்போ தான் அடுத்து போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து காட்டும். அப்போ தான் நம்ம சேனலில் வந்து நீங்கள் பார்க்க முடியும். சரிங்களா? நம்ம சேனலில் தேட முடியாது. அதனால் இந்த குட்டி கோயில் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லோருக்கும் வேல் பூஜை வந்து பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். அப்புறம் வந்து எப்படி சொல்கிறது, நம்ம சேனலு நம்ம வீடியோ எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. சரிங்களா? அனைவருக்கும் நல்லதே நடக்கும். சரிங்களா? எல்லோருக்கும் முருக கடவுள் என்றைக்குமே துணையாக நிற்பாங்க. சரிங்களா? நாளைக்கும் பூஜை இருக்குது. சரிங்களா? நாளைக்கும் வந்து பூஜை வந்து கண்டிப்பாக பண்ணிவிட்டு உங்களுக்கு எல்லாேருக்கும் வீடியோ தரேன். அப்படியே வந்து அந்த இடத்துல அப்படியே அமைதியாக நான் உட்காந்து அப்படியே வந்து சாயங்கால நேரம் அப்படியே உட்காந்து இந்த மாதிரி பூஜை பண்ணிவிட்டு நல்லா இருந்துச்சு. மனசே ஒரு ரிலாக்ஸாக இருந்துச்சு. ஒரு எல்லா கவலையும் பறந்து போன மாதிரி மனசு ஒரு லேசாக இருந்தது. இது வந்து வலது கை தான், அது வந்து ஃபோட்டோவில் அப்படி தெரியுது. சரிங்களா? அதுவும் வலது கை தான், ஃபோட்டோவில் வந்து லெஃப்ட் சைடாக தெரியுது. யாரும் எதுவும் நினச்சிக்காதீங்க. நான் வலது கையில் தான் தீபம் வைப்பேன், சாமி கும்பிடுவேன், எல்லாமே பண்ணுவேன். இது ஃபோட்டோவில் வந்து அந்த மாதிரி மாற்றி தெரியுது. செல்ஃபி கேமராவில் எடுத்தேன், அதனால் அப்படி தெரியுது. சரிங்களா? அனைவருக்கும் நல்லதே நடக்கும். சரிங்களா? எல்லோருக்கும் முருக கடவுள் என்றைக்குமே துணையாக நிற்பாங்க. யாருமே கவலைப்படாதீங்க. கவலைகள் எல்லாத்தையும் வந்து தெய்வங்கக்கிட்ட ஒப்படைச்சிருங்க. தெய்வங்கள் வந்து நம்மளோட கவலைகள் எல்லாமே எடுத்துகிட்டு நமக்கு ஒரு மன அமைதி, மன சந்தோஷம், தைரியம் எல்லாமே கொடுப்பாங்க. சரிங்களா? நல்லா இருக்குல்ல இந்த இடம் பார்க்குறக்கு ஒரு குட்டி கோயில் மாதிரி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நான் அந்த இடத்துல ரொம்ப நேரமாக உட்காந்துருந்தேன். சரிங்களா? அப்படியே வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். முருக கடவுள் துணை.